தாரும், கிருபையினால் மூடும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லா எஸ்தர் புஸ்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். கடந்த வாரத்தில் அந்த எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து இந்த மொர்தெகாய் என்கிற ஒரு சாப்டர், ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்த்தோம். அதில் அநேகர் உண்டு, ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதில் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு செய்தி கொடுக்கலாம். அதில் இந்த மொர்தெகாயை குறித்து கொஞ்சம் தியானம் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர். உங்கள் வாயில் சொல்லுங்கள் மொர்தெகாய். பைபிள் உள்ள பேரெல்லாம் நீங்கள் அப்படி உச்சரித்து பழகணும். ஆமென். கர்த்தர் நல்ல மொர்தெகாய். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எஸ்தரை வளர்த்தின அவங்களுடைய சிறிய தகப்பனுடைய பிள்ளை எடுத்து வளர்த்தின எஸ்தருக்கு ஒரு அண்ணன் ஆகுது. ஆமென் சொல்லுங்கள். என்ன ஆகுதுங்க? நிறைய பேர் அண்ணனா, சித்தப்பாவா, மாமாவா, அப்படி எல்லாம் ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். நல்லா வாசித்து கவனமாக வாசித்து பார்த்தீங்கன்னா மொர்தெகாயுடைய சிறிய தகப்பனுடைய பிள்ளை தான் எஸ்தர். ஹல்லேலூயா. அப்போ மொர்தெகாய் என்ன ஆகிறார்? ஆனால் தகப்பனாட்ட வளர்த்துறார். அந்த எஸ்தரையோட ரொம்ப வயசு மூத்தவர் தான் பிள்ளையாக எடுத்து அழகாய் வளர்த்தி கொண்டு வருகிறார். அதற்கப்புறம் தான் சூசான் அரண்மனைக்கு அனுப்புகிறார். கர்த்தர் நல்லவர். ஒரு சாதாரணமான ஒரு மனிதனையும் தேவனால் உயர்த்த முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதை படிக்கும் பொழுது, அந்த வசனத்தை கேட்கும் பொழுது, அந்த மொர்தெகாயோட சாப்டரை வாசிக்கும் பொழுது, ஒரு மனுஷன் எந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் தேவன் நினைச்சார் அப்படின்னா அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு உட்கார வைப்பார். அல்லேலூயா. நம்ம வேலையினால தான், நம்ம சம்பளத்தினால தான் நம்ம முன்னேற முடியும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். உழைக்கணும், உண்மை நல்லது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய கிருபை வேணும். ஆமென். கர்த்தருடைய தயவு வேணும். ஆமென் சொல்லி நிறைய பேர் எத்தனையோ லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்க அந்த கடனெல்லாம் பணத்தெல்லாம் கடனை கட்டிட்டு ஒன்றுமில்லாமல் இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மொர்தெகாயுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஒரு உயர்வு, இவ்வளவு பெரிய ஒரு கணம், இவ்வளவு பெரிய ஒரு மேன்மை. அரண்மனை வாசல்ல கிடந்த ஒரு மனிதன். என்னங்க? உள்ள வேலையில் கவர்மெண்ட் ஜாப் தான், ஆனால் எங்கே இருக்கிறார்? அரண்மனை வாசல்ல அவருக்கு பணி செய்கிற வேலையாக இருக்கிறது. ஆனால் பாருங்க, எவ்வளோ அரண்மனைக்கு உள்ளே போய் ராஜா கிட்ட, ராஜாவுக்கு அடுத்தபடியாக அந்த ஸ்தானத்திற்கு வந்ததற்கு காரணம் என்ன? கடந்த வாரம் சில காரியங்களை நம்ம பார்த்தோம். ராஜாவுக்கு உண்மையாக இருந்தான். என்னங்க? ராஜாவுக்கு விசுவாசமாக இருந்தான். ராஜாவுக்கு அவன் உண்மையாக இருந்தான். முதல்ல ஆமென். ராஜாவை கொலை பண்ணுவதற்கு திட்டம் தீட்டும் பொழுது அந்த திட்டத்தை அவர்களுக்கு எஸ்தர் மூலமாய் தெரியப்படுத்தி ராஜாவை காப்பாற்றினார். ஆமென். ரெண்டாவது, அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு யூதன். என்ன சொல்றாருங்க? கடவுளை தவிர வேறு யாரையும் நான் ஆராதிக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். கடவுளை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன். உடனே அவன் சொல்லலை. வாசிக்கலாம் நீங்க அந்த 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. அப்போ 3ஆம் வசனத்து 3:3. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ராஜா ஒரு கட்டளை போட்டிருக்கிறாரு. என்ன கட்டளை அப்படின்னா, ஆமான் என்கிற சொல்லுகிற தன்னுடைய ஊழியக்காரன் வெளியில வரும்போது போகும்போது எல்லாரும் எழுந்திருக்கணும், அவனுக்கு வணக்கம் வைக்கணும், அவனை பணிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஏன்னா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் சொல்ல 127 நாடுகளுக்கு ராஜாவை இருக்கிற ஆகாஸ்வர் ராஜாவுடைய அடுத்த பிய அவர் தான். ஹல்லேலூயா. அப்படி வரும்போது எல்லாம் அவருக்கு சல்யூட் பண்ணணும். ஒரே ஒருத்த மாத்திரம் அந்த வணக்கம் வைக்க மாட்டான், பணிய மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான். அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, நீ இப்படி செய்யறது ரொம்ப தப்பு, ராஜாவுடைய கட்டளை நீ மீறுற அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப நாள் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ ஏன் வணங்க மாட்டேன்னா ஒரு தடவை சொல்கிறான் அவன். வாசிங்க 4ஆம் வசனத்தை. என்னங்க? நான் ஒரு யூதன். அல்லேலூயா. அப்படின்னா நான் யெகோவா தேவனை தவிர வேற யாரையும் ஆராதிக்க மாட்டேன். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லா விக்கிரகங்களையும் வணங்கி பணிந்து ஆராதித்து எதை பார்த்தாலும் கிலோமீட்டர் கல்லை பார்த்து கூட சில நேரத்தில் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஒரு மரத்தில் ஒரு துணியை கட்டி வச்சிருந்தா கூட அங்கே போய் நம்ம உட்காந்துருவோம். கண்ணை கட்டப்பட்டவர்களைப் போல நம்ம வாழ்க்கை இருந்தது. அல்லேலூயா. மரத்தில் யாராவது கிழிஞ்ச துணி தொங்க விட்டுருப்பாங்க, நம்ம அங்கே போய் நின்றுட்டு இருப்போம். யோசிக்கவே முடியாது. எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரியாது. எது தெய்வம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டதற்கு அப்புறம் மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம் கண்களை அவர் திறந்திருக்கிறார். இப்போ அவரை ஆராதித்த நாம் வேற யாரையும் ஆராதிக்க முடியாது.
அவருக்கு கொடுத்த மகிமை வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது. அவருக்கு கொடுத்த கனத்தை வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது. ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நான் யாரையும் வணங்க மாட்டேன், நான் ஒரு யூதன். ஹல்லேலூயா. நான் ஒரு யூதன். அப்போ தான் சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த கட்டளை போட்டாலும் சரி நாங்கள் கடவுளை தான் ஆராதிப்போம். ஆமேன். தானியேல் புஸ்தகத்தில் 3 வாலிபர்கள் இருக்கிறாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நகோவை கொண்டு வந்து நிறுத்தி ஒரு பொற்சிலையை நிற்க வச்சிருக்காங்க. அவங்க யார்? யூதர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. அவங்க யாருன்னு கேட்ட, எருசலேமிலிருந்து அவர்கள் வந்து அடிமையாய் கொண்டு வரப்பட்டவர்கள். அந்த 3 வாலிபர்களை நிறுத்தி அந்த பொற்சிலையை வணங்க சொல்லும் பொழுது ராஜாவின் கட்டளை மிகுந்த உக்கிரமாக இருந்துச்சு. அவங்க சொல்றாங்க, ராஜாவே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம். ஆமேன் சொல்லுங்க. மதில் மேல் இருக்கிற பூனை மாதிரிலாம் நாங்கள் இருக்க மாட்டோம். எங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தெய்வத்தை தவிர வேற யாரையும் நாங்கள் ஆராதிப்பது கிடையாது. அந்த தெய்வத்துக்கு முன்னாடி பணிந்து கொள்ளுகிற நாங்கள் வேற யாருக்கு முன்னாடி பணிந்து கொள்வது கிடையாது. நீ நிறுத்தி இருக்கிற அந்த பொற்சிலையை நான் வணங்கவே மாட்டேன், என் உயிரே போனாலும் பரவாயில்ல. அதுதான் அந்த ஸ்டபனாக நிற்பாங்க. அந்த அந்த கணம், அந்த கடவுளுக்கு கொடுக்குற கணத்தை வேற யாருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. பிசாசு பார்த்தீங்கன்னா இயேசுவை அப்படியே தூக்கிட்டு போய் மலை மேலே நிறுத்திட்டா. எப்படி நிறுத்திட்டான்? பாஸ்டிங் போட்டிருக்கிற மலை மேலே, வசனத்தை கோட் பண்ணி காமிக்கிறேன், மலை மேலே கொண்டு நிறுத்திட்டான். மத்தேயு 4:9 வாசிச்சு பாருங்க, புரியும். அதெல்லாம் ஒன்றா. சீக்கிரம் 4:9 சீக்கிரம். மத்தேயு 4:9. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து இயேசுவை கொண்டு போய், அதை முழுசா வாசிங்க. பிசாசு, அதுக்கு மேலே வாசிங்க. மறுபடியும் பிசாசு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு. யார்கிட்ட யார் சொல்றது? ஹல்லேலூயா. யார்கிட்ட யார் வந்து சொல்றதுங்க? அல்ல, பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. அதில் ஒரு வீட்டுக்கார் வீட்டில் போய் குடியிருந்துட்டு, வாடகைக்கு வீட்டில் குடியிருந்துட்டு, அவரை வந்து நீ என்னை வணங்கியா, இந்த வீடை உனக்கு கொடுத்துறேன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்? யோசனை பண்ணி பாருங்க. அதில் பிசாசு தூக்கிட்டு போய் மலை மேலே நிறுத்தி, அது எப்படி வணங்கணுமா? சாஷ்டாங்கமாக. பிசாசுக்கு அப்படிதான். கடவுளுக்கு கொடுக்குற மகிமை எப்படியாவது எடுத்துடணும். அந்த கணத்தை வந்து நான் எடுத்துடணும், அந்த மகிமையை நான் எடுத்துடணும், அந்த மகிமை எனக்கு வந்துடணும். அவனோட ஆசை பூரா அதுதான். ஹல்லேலூயா. கடவுளுடைய மகிமையை யாருக்குமே கொடுக்கக்கூடாது, எந்த ஊழியக்காரனுக்கும் கொடுக்கக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. அவங்கள மதிக்கணும், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்கள ஹானர் பண்ணணும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏசப்பாவுக்கு கொடுக்குற மகிமையை கணத்தை வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க. அவருக்கு வச்சிருக்கிற இடத்துல வேற யாரையும் வச்சிடாதீங்க. புரியுதா உங்களுக்கு? அவரோட ஹல்லேலூயா. அவர் தான் முதல்ல இருக்கணும். உங்கள் கணவர் உங்களை ரொம்ப நேசிக்கலாம், உயிராக கூட இருக்கலாம், அதுக்குன்னு 2வது இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போயிடக்கூடாது. முதல்ல அவர் தான் இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல இயேசு கிறிஸ்து. ஆமேன் சொல்லுங்க. அந்த கணத்தை அவருக்கு நம்ம கொடுக்கணும், அந்த இயேசுநாதரை மகிமைப்படுத்தணும். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்களை வந்து நல்லா கனப்படுத்துறாங்க, ரொம்ப சந்தோஷம். அதனால விட்டா நீ ஃபோட்டோ போட்டு வணங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நிறையா பேர் வீட்டில் பார்த்துருக்கீங்களா? நடிகர்கள் படமெல்லாம் தொங்குது, செத்துப்போன நடிகர்கள் படமெல்லாம் தொங்குது, அதெல்லாம் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தன் பாருங்க, உயிரோடு இருக்கிற ஒரு நடிகருக்கு கோயில் கட்டி வச்சிருக்கிறான் மதுரையில். புரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற கேட்டதை, அவன் ஒரு மிலிட்ரி மேன், அவன் ஒரு மிலிட்ரி இராணுவத்திலேருந்து எப்படி இந்த கேடுகட்ட புத்தி வந்துச்சுன்னு தெரியல. கர்த்தர் நல்லவர். அல்ல, ஒரு நடிகருக்கு கோயில் கட்டி வச்சு அங்கே பார்த்தீங்க வீட்டில் வந்து டெய்லி பூஜை பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த கர்த்தருக்கு கொடுக்கிற கணத்தை, கர்த்தருக்கு கொடுக்கிற மகிமையை, கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த ஸ்தானத்தை வேற யாருக்குமே கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம போய் உட்கார்ந்துருக்கிற இடத்துல கர்த்தரை பேசுகிறாங்களான்னு பார்க்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்களான்னு பார்க்கணும், இல்லை தங்களை காமிக்கிறாங்களான்னு பார்க்கணும். 2 இருக்கு. அல்லேலூயா. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். அந்த கர்த்தரை பாருங்க. அதனால இந்த பிசாசு சொல்ல, சாஷ்டாங்கமாக விழுந்து நீ என்னை பணிந்து கொள்ளும் பொழுது இந்த ராஜ்யத்தை எல்லாம், அந்த மகிமை எல்லாம் உமக்கு கொடுத்துருவேன். நம்ம நினச்சிட்டோம் காசு, பணம், காரு, பங்களா இதெல்லாம் நிறையா இருந்தால் அவங்களோட கடவுள் இருக்கிறாரு. இப்படி தப்பு கணக்கு அப்படி இப்படி பழக்கிட்டாங்க. இப்போ இப்படி பழக்கி விட்டுட்டாங்க. இதெல்லாம் இருந்தால் தான் யார் இருக்கிறா?
யார் இருக்கிறா? சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. இந்த காசு பணம், ஒரு 4 கார் இருக்கணும், ஒரு 4 வீடு இருக்கணும், கழுத்தில் ஒரு 5-6 செயின் போட்டிருக்கணும், எல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக அப்படியே பட்டாகரமாக வந்து நின்னாதான் யார் இருக்கிறா கூட? பைபிளோடு சொல்லியிருக்கா? எங்கேயாவது ஒரு வசனம் காமிங்க எனக்கு. ஒரு வசனத்தை நீங்கள் எனக்கு எடுத்து காமிச்சிருங்களேன். அப்படிப்பட்டவர்களோடு தான் பவுல் சொல்லுகிறார், லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். நல்லா கவனிக்கணும். நம்ம அப்படி பழக்கிட்டோம், நம்மளோட ஆசையை தூண்டி விட்டு அப்படி பழக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களோட தான் நம்ம நினைச்சிட்டோம், ஐயோ அவங்களோட தான் கடவுள் இருக்கிறார். இல்லைங்க, ஹல்லேலூயா. வெளியில் இருக்கிற ஆயக்காரனோட தான் கர்த்தர் இருந்தாருங்க, பரிசேயனோட கர்த்தர் இல்லைங்க. ஆலயத்துக்கு வெளியில் இருந்த ஆயக்காரனோடு கூட கர்த்தர் இருந்தாருங்க, அவன் ஆலயத்துக்குள்ளேயே போலைங்க. ஹல்லேலூயா. மோசே கிட்ட கர்த்தர் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு, மோசே இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் வழியில நிர்மூலம் பண்ணிடுவேன், ரொம்ப டென்ஷன் பண்ணிடுவாங்க. அதனால நான் என்ன பண்றேன், உனக்கு சொன்ன ஒளிவ தோப்பை கொடுத்துட்றேன், உங்களுக்கு சொன்ன கட்டாத வீட்டை கொடுத்துட்றேன், நடாத திராட்சை தோட்டம், நல்லா கவனிக்கணும், நடாத திராட்சை தோட்டத்தை கொடுத்துட்றேன். யாத்திராகம் 33 வரும். அது பார்த்தீங்கன்னா, அதில் வாசிக்க வேண்டாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதாவது சொன்னப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களையும் நான் யாத்திராகம் 3 என்னெல்லாம் உங்களுக்கு சொன்னனோ, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன்னு சொன்ன அதெல்லாம் கொடுத்துட்றேன். அல்லேலூயா. வீடு கொடுத்துட்றேன், தோட்டம் கொடுத்துட்றேன், தோப்பு கொடுத்துட்றேன், பாலும் ஓடுகிற தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்துட்றேன். அல்லேலூயா. எதிரிகளை கூட உங்களுக்கு முன்னாடி தோற்கடிச்சிடுறேன், எல்லாம் ஆனால் ஒன்னே ஒன்று, என்னது சொல்லுங்க? என்னங்க? நான் வரமாட்டேன். இப்ப சொல்லுங்க, எல்லாம் இருக்கிறவங்களோட கடவுள் இருக்கிறாரா? இப்ப சொல்லுங்க, எல்லாமே இருக்கு, எல்லாம் கொடுத்துட்றேன், நான் மட்டும் என்ன பண்ண மாட்டேன். மோசே நல்ல தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் காசு பணத்துக்கு அடிமையாயிட்டாங்க. மோசே நல்ல ப்ராஃபட். என்ன சொல்றாரு? இது எதுவுமே எனக்கு வேண்டாண்டவரே, எனக்கு ஒன்று வேணும். மரியாள் மாதிரி கேட்கிறார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். ஒன்றும் வேண்டாம். என்னங்க என்ன சொல்றா? யாராவது சொல்லுவாங்களா இன்னைக்கு? ஹல்லேலூயா. இந்த வாரம் இங்கே சபை நடக்குது. இங்கே வந்தால் 25,000 காணிக்கு கொடுப்பாங்க, அங்கே போனால் 1 லட்ச ரூபா காணிக்கு கொடுப்பாங்க. இந்த ஆராதனை கட் பண்ணிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு போயிடுறாங்க. ஹல்லேலூயா. இப்போ கடவுளுக்கு முதலிடமா பணத்துக்கு முதலிடமா? சொல்லுங்க. ஹலோ, விளங்குதா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான்லாம் ஊழியக்காரங்க சொல்லுவேன், பெரிய பெரிய ஊழியக்காரங்க சின்ன சின்ன சபைகள் டேட்டு கேட்டாலும் கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவங்க கொடுக்குறாங்க, கொடுக்கல. எத்தனையோ சபைகளுக்கு நாங்கள் போயிட்டு பெட்ரோல் செலவு பண்ணி எங்களுக்கு காணிக்க கொடுக்க அவங்ககிட்ட இருக்க, அதை சந்தோஷமாக பிரைஸ்லாட் சொல்லிட்டு திரும்பி வந்துடுவோம். ஆனால் அங்கிருந்து பெரிய டோர் ஓப்பன் ஆகிருக்கு எங்களுக்கு. ஹல்லேலூயா. பணம் முக்கியம் கிடையாதுங்க, அப்பா தான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அப்பா தான் முக்கியம். ராஜா கூட இருந்தா ராஜரிகம் சொந்தமாயிரும். ஹல்லேலூயா. இப்போ மோசே கிட்ட சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, நான் வரமாட்டேன். மோசே சொல்றாரு, நீங்க தான் வேணும். சொல்லுங்க, நீங்க தான் வேணும், நீங்க தான் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லைன்னா கூட கர்த்தர் கூட இருந்தா ஒரு மனுஷனுடைய நிலைமை தலைகீழா மாறும். ஏசாக்கு எல்லாமே இருக்கு, அப்பாவோட சொத்து பூரா யாருக்கு வந்துருச்சு? யாக்கோபு எப்படி வந்திருக்கிறாரு? என்னங்க? கோலும் கையுமா வந்திருக்கிறாரு. கர்த்தர் யார் கூட இருக்கிறாரு? யார் கூட இருக்கிறாரு? ஒரு பெரிய சீமானுடைய மகன் ஈசாக், ஈசாக்குடைய மகன் ஏசா, 2 பிள்ளைகள். அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி பூரா யாருக்கு வந்துருச்சு? இப்போ ஏசா கையில் இருக்குது, தம்பி கையில் ஒண்ணுமே இல்லை. இல்லப்பா, உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, உங்க கூட எல்லாம் நான் வர முடியாது. ஏசா எல்லாம் வச்சிருக்கிறான், கொடுத்ததே அவர் தான், அவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லல. ஒண்ணுமே இல்லாத யாக்கோபோடு இருந்து 21 வருஷத்துல அவனை பழுக பண்ணி பெருக பண்ணி அவனை உயர்த்தி, ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, அவன் நிலைமையை தலைகீழா மாற்றினார். ஒண்ணுமே இல்லை, நீங்க வாங்க ஆண்டவரே, உங்க வாழ்க்கை தலைகீழா மாறும். இப்போ ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, ஹல்லேலூயா. உலகத்துல உள்ளது அல்ல, எனக்கு நீங்க தான் வேணும், நீங்க தான் எனக்கு வேணும், நீங்க என் கூட இருக்கணும். நீங்க என் கூட இருந்தா எல்லாம் மாறும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க போதும், அடிக்கடி சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா.
கர்த்தர் பார்ப்பாரு. ஹல்லேலூயா. அந்த யாக்கோபோடு இருந்து அவனோட வாழ்க்கையை தலகீழ கர்த்தர் திருப்பினார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அப்படியே பைபிளை நல்லா படிங்க, வேதத்தை நல்லா வாசிங்க. யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் அப்படியே கேட்காதீங்க. தவறா சொல்லி கொடுத்தா கேள்வி கேளுங்க. ஹல்லேலூயா. அப்படியே போய் எல்லாம் உளுந்துடாதீங்க ஒரு இடத்துல. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கான்னு பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்னு சொல்லுங்க. அவன் சொல்லுகிறான், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சிலையை வணங்க மாட்டேன்ட்டாங்க. அவன் சொல்றான், மொர்தெகாய் சொல்றான், நான் ஒரு யூதன். இயேசு சொல்றார் அந்த இடத்துல 4:9 வாசிங்க அந்த வசனத்தை சீக்கிரம். 4:9 சீக்கிரம். மத்தேயு 4:9. அப்பாலே போ. என்னங்க? தேவனாகிய கர்த்தரை அவர் ஒருவருக்கே. என்னங்க? அவர் ஒருவருக்கே. என்னங்க சொல்லுங்க? அவர் ஒருவருக்கே. எல்லாரையும் ஆராதிக்க கூடாது. அவர் ஒருவரே. அவர் ஒருவரே தேவன். அவர் ஒருவரே மெய்யான தேவன். அவர் ஒருவருக்கு தான் கணம். அவர் ஒருவருக்கு தான் துதி. அவர் ஒருவருக்கு தான் மகிமை. அவர் ஒருவருக்கு தான் எல்லாமே. அவருக்கு மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் ஒருவருக்கு மாத்திரம் ஆராதனை செய்வாயா? அப்ப ஒரு யூதனா இருந்தா என்ன சொல்றாங்க? வேற யாரையும் வணங்க மாட்டேன். சாகர நிலைமை வந்துருச்சுங்க. 7 மடங்கு சூளை அதிகம் பண்றாங்க. 7 மடங்கு சூளை அதிகம் பண்றாங்க. இந்த 3 வாலிபர்கள் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களை என்ன ஸ்டபனா நிக்கிறாங்க பாருங்க. என்ன வைராக்கியமா நிக்கிறாங்க பாருங்க. கர்த்தரை எப்படி காமிக்கிறாங்க பாருங்க. இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் வரும்போது ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். இவன் என்ன பண்றான், நம்மளை விற்கிறானான்னு பார்ப்பார். ஹல்லேலூயா. புறஜாதி குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம். அங்க போன உடனே இவன் எப்படி தன்னை பிரிச்சு காமிக்கிறானான்னு கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. அங்க போன உடனே ஆண்டவர் உங்களுக்காக நான் அப்படிலாம் கிடையாதுங்க. எங்க போனாலும் நம்ம கர்த்தருடைய பிள்ளை. ஆமென் சொல்லுங்க. அப்படி வைராக்கியமா இருக்கிற பிள்ளைகளுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தி ஒரு தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கொடுமையான சட்டங்கள் போட்டா கூட தானியேல் மாறல. கொடுமையான 30 நாளைக்கு யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னா, பலகணிகள் திறந்திருக்கும் போது, ஜன்னல்லாம் திறந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா முழங்கால் படிக்கிட்டு தான் முன் செய்து வந்த படியே எப்படி போட்டிருக்கு பாருங்க. 6ஆம் அதிகாரத்தில் தானியேல் 6ல் பார்த்தீங்கன்னா தெரியும். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் பாத்தீங்களா? பாருங்க, என்ன சட்டம் போட்டாலும் இவங்களை எருசலேமிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள். எவ்வளவு கொடுமையான சட்டம் போட்டாலும் அதை மதிக்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. கடவுளுக்கு விரோதமான சட்டம் போடுறாங்க. 30 நாளைக்கு ராஜாவே உம்மை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது. இல்லப்பா, எனக்கு ஒரு ராஜா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற ஒரு ராஜா எனக்கு இருக்கிறார். நான் வணங்குற ஒரு ராஜா எனக்கு இருக்கிறார். நான் பணிந்து கொள்ளுகிற ஒரு ராஜா எனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தவிர வேற யாரையும் இந்த கை என்ன பண்ணாது, ஆராதிக்காது. நீங்க என்ன செஞ்சாலும் எங்களை அப்படி ஆராதி வைக்க முடியாது. எங்க ரத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஜீவனே போனாலும் பரவாயில்ல, ஸ்டபனா நிக்கிறாங்க. அப்படி நின்றவர்களுடைய தலையை தான் கர்த்தர் உயர்த்தினார். நின்னு பாருங்க வைராக்கியமா. நின்னு பாருங்க. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி பாருங்க. அவர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு ஊட்டியில் ஒரு பாடல் ஷூட்டிங் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். பழைய சர்ச்சு, ஒரு சிஎஸ்ஐ சபை. அதில் என்னை கூட்டிகிட்டு போய் இதில் ஒரு பெரிய கதை இருக்குதுங்க, வாங்க கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன்னு சொல்லி அந்த ரெவரண்டோட பையன் என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு கல்லறையை காமிச்சார். காமிச்ச உடனே எனக்கு என்னையான்னு கேட்கும்போது, ஒரு 5 தலைமுறையில் முன்னாடி இந்த ஐயா எங்களுக்கு இருந்தார். எங்கள் சொந்தத்தில் வரார். அவர் படுகர் இனத்தை சேர்ந்தவர். அப்போல்லாம் யாருமே இயேசுநாதர் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மிஷினரிகள் அங்கே வந்தபோது அவர் ஒருத்தர் மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கிட்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அட்டியை விட்டு அந்த இருக்கிற இடத்த விட்டு அவரை ஒதுக்கி விட்டுட்டாங்க. நீ உள்ளே வரக்கூடாது, ஒன்று மறுதளிச்சிரு, இல்லைன்னா வெளியே போயிரு.
அவர் எனக்கு இயேசு போதுன்னு வெளியே வந்துட்டார். அவர் வெளியெல்லாம் சுற்றி 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 வைராக்கியம் அவர் கடைசியில் ஒதுக்கி எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு பண்ணியிருக்கிறாங்க. 90 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்து அவர் வெளியில் வந்து ஊழியத்தை செய்து சுவிசேஷத்தை அறிவித்து அவர் சாக போகும்போது சொல்லிக்கிறாரு, என்னை குறிப்பிட்ட இடத்த காமிச்சு இந்த இடத்துல என்னை புதைச்சிருங்க, ஏன்னா நாட்கள் கழிந்ததுக்கப்புறம் என் கல்லறைக்கு நேராகவே ஒரு சர்ச்சு கட்டுவாங்க அப்படின்னுக்கிறார். அவர் சொல்லிட்டு இறந்துட்டுக்கிறார். எல்லாம் முடிஞ்சது, கொண்டு வந்து ஒரு மொட்டையான இடத்துல அவரை புதைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த கல்லறைக்கு நேராக அழகான ஒரு ஆலயம் இருக்கிறது. ஒரு மனுஷன் வைராக்கியம். நான் கேட்டேன் இந்த தம்பிக்கிட்ட, பாஸ்டருடைய மகன்கிட்ட கேட்டேன், தம்பி இந்த ஏரியா ஃபுல்லாக பெருசாக இருக்குது, பயங்கர தோட்டம் துறவுன்னு கேட்டால் கிட்டத்தட்ட 80 ஏக்கரா ஆலயத்துக்கு சொந்தமானது. எத்தனைங்க? சபையில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கே கொடுத்துருவோம், அவங்களே எடுத்துகிட்டு குத்தகைக்கு எடுத்துக்குவாங்க, அவங்களே கொண்டாந்து கொடுப்பாங்க. கர்த்தர் வீடெல்லாம் கம்மி வாடகைக்கு கொடுத்துருக்குறோம், ஆலயத்துக்கு சொந்தமானது எல்லாம். கர்த்தர் இந்த ஊருக்குள்ள 80% கிறிஸ்தவர்கள். 80% ஒரு மனுஷன் வைராக்கியமா நின்னது நிமித்தம் இன்னைக்கு அந்த கேத்திக்குள்ள போனீங்கன்னு சொன்ன இளநலிக்குள்ள போனா அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 80% தேவனுடைய பிள்ளைகளையா. ஒரு மனுஷன் வைராக்கியமாய் நின்னதுனால ஒரு பட்டணம், ஒரு கிராமமே ரட்சிக்கப்பட்டிருக்கு. நம்ம வைராக்கியமா நிற்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீர் ஆசீர்வதித்தாலும் என்னுடைய தேவன், நீ ஆசீர்வதிக்காமல் போனாலும் என்னுடைய தேவன், கொடுத்தாலும் என்னுடைய தேவன், கொடுக்காமல் போனாலும் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அவர் ஆராதிக்கிற தேவன் விடுவிப்பார், விடுவிக்காமல் போனாலும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி சொல்றதுனால ஒரு கொடுக்காம போயிட மாட்டாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க யோசிக்கணும். அதனால அவன் சொல்றான், நான் ஒரு யூதன். முருதகாய் சொல்றாரு, நான் ஒரு யூதன், வேற யாரையும் வணங்க மாட்டேன். அவன் உயர்வுக்கு காரணம் கடவுளுக்கு கொடுக்கிற மகிமை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னா கர்த்தர் அந்த தேசத்திலே அவன் தலையை உயர்த்தினான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஆக மூன்றாவதாக என்ன காரியம் நடக்கிறது? முதல்ல ராஜாவுக்கு உண்மையா இருந்தான், ரெண்டாவது பார்த்தா கடவுளை ஆராதிக்கிற ஒரு மனிதன், மூன்றாவது பார்க்கும் பொழுது தேசத்தின் மேல ஒரு தாகமுள்ள ஒரு மனிதன். ஆமேன் சொல்லுங்களேன். ஆத்துமாக்கள் மேல ஒரு தாகமுள்ள ஒரு மனிதன், தன் ஜனம் அழிந்து போக கூடாது என்பதில் ரொம்ப கவனமாய் இருக்கிற ஒரு மனிதன். இன்னைக்கு வாழ்கிற காலத்தை ஒரு சுயநலமான ஒரு காலம். நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைகள் நல்லா இருந்தா போதும், யாரு எக்கேடு கெட்டு போனா எங்களுக்கு என்ன அப்படின்னு வாழ்ற ஒரு காலம். இதுதான் கடைசி காலம். அல்லேலூயா. ஆனா அந்த மொர்தெகாய் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருங்க, இப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த புஸ்தகத்தில் ஆமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்துரு யூதர்களை அழிக்கும்படியாக அவன் எழும்புகிறான். அல்லேலூயா. கர்த்தர் இப்பதான் அந்த இடமே நல்ல சுவாரஸ்யமா மாறும். இப்பதான் நல்ல சந்தோஷமா மாற ஆரம்பிக்கும். ஆமேன் சொல்லுங்க. பழுத்த மரத்துக்கு என்ன விழுமா? என்ன விழுமா? அல்லேலூயா. நீங்க 4 பேர் பார்த்து என்ன பொறாமப்படுறாங்கன்னா நீங்க வளர தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். என்ன மாத்திரம் டார்கெட் பண்றாங்கன்னா நீங்க வளர்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. என்ன முன்னேறதுக்கே விடமாட்டுறாங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே நீங்க எல்லாரோட டாப்ல வர போறீங்கன்னு அர்த்தம். இதுதான் சீக்ரெட். எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, இப்ப ஆமானுக்கு பெரிய போஸ்டிங் இருந்தா கூட இந்த மொர்தெகாய் மேல ஒரு பெரிய வன்மம் வருகிறது. தன்னை வணங்கலையே, தன்னை ஆராதிக்கலையே, எப்படியும் அழிச்சிடணும் சொல்லிட்டு இவனை மாத்திரம் அழிக்க கூடாது, மொத்த யூதர்களையும் அழிக்கணும். இதுதான் கடைசியா யூதர்கள் அழிப்பதற்காக அவங்க போடுற திட்டம் அப்படின்னாங்க. ஏன்னா எகிப்திலிருந்து யூதர்கள் அழிக்கிறதுக்கு பலவிதமான போராட்டங்கள் போட்டு பார்த்தாங்க, முடியல. இந்த புஸ்தகத்தில் போடுறாங்க, அந்த திட்டமும் பலிக்கல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காது போகும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. உடனே அவன் போய் அந்த ராஜா கிட்ட கேட்குறான், ராஜாவே என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூத ஜனங்களை பூரா அழிக்கணும். என்னங்க? யூத ஜனங்களை பூரா அழிச்சிடணும்னு கேட்ட உடனே இப்ப ராஜா உத்தரவு கொடுத்துட்டார். நல்லா கவனிச்சீங்கன்னா சத்துரு செய்யறது எல்லாமே சரியா நடக்கிற மாதிரி இருக்கு இந்த புஸ்தகத்துல. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் சரியா நடக்கிறத போலதான் இருக்கும்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த மொர்தெகாய் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு சொன்னால், வாசிக்கலாம், அந்த 3ஆம் அதிகாரத்தில் இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ராஜாவுக்கு சம்மதியானாள். இன்னைக்கு மதிப்பின்படி 600 கோடி கொடுத்துருக்குறான். என்னங்க, யூத ஜனங்களை அழிக்கிறதுக்கு ஆமான் எவ்வளவு பணம் தர்றான்? எவ்வளவு? 600 கோடி. வாசிங்க. உத்தரவு கொடுக்கப்பட்டுச்சு. நல்லா பாருங்க, சத்துரு செய்யற எல்லா திட்டமும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போடுகிற அத்தனை திட்டங்களும் சரியாய் நடக்கிறதை போல இருக்கும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா சில சத்துரு போடுகிற எல்லா பிளானும் சக்சஸ் ஆகிற மாதிரியே தெரியும். அவங்க செய்யறதெல்லாம் கரெக்டா நடக்கிற மாதிரியே இருக்கும். சோர்ந்து போயிடாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா அவங்க போடுற பிளான் எல்லாம் கரெக்டா நடக்கும். எல்லாமே சரியா போயிட்டு இருக்கும். நீங்க உடனே சோர்ந்து போய் ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. கடைசி வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா திட்டமும் நடக்குது. செய்தியை கேட்ட உடனே 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சீக்கிரம். நடந்த யாவற்றையும் இதுதான். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் தேசத்துக்காக ஜெபம் பண்றீங்க பாருங்க. இவ்வளவு சபையில ஒரு 4-5 பேர் தான், ஒரு 10 பேர் தான். நம்ம வாழ்கிற இந்திய தேசத்துக்கு நாம தான் உத்தரவாதம். இந்த 145 கோடி ஜனங்களுக்கு நம்ம தான் உத்தரவாதம். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. உங்ககிட்ட கணக்கு கேட்பார். இவ்வளவு பெரிய தேசத்துல உன்னை ரட்சித்தனே, நீ என்ன செய்தாயின்னு கர்த்தர் கணக்கு கேட்பாரு. நம்முடைய எஜமான் கணக்கு கேட்கிற எஜமான். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரமாகிலும் நீங்கள் வாழ்கிற இந்த தேசத்துக்கு, நீங்கள் வாழ்கிற இந்த பட்டணத்துக்கு, நீங்கள் குடியிருக்கிற இந்த கிராமத்துக்கு நீங்கள் ஜெபிச்சே ஆகணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. தேசத்துக்காக பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க. இந்தியாவை ஆசீர்வதின்னு சொல்லி கொடுங்க. இந்தியாவுக்காக ஜெபிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு அந்த விதையை உள்ள போட்டுடுங்க. ஹல்லேலூயா. முழங்கால் போடும்போது இந்தியா ஆசீர்வதின்னு சொல்லுன்னு கற்றுக் கொடுங்க. அவன் பிள்ளையாண்டான வளர்த்த வேண்டிய வயதில் வளர்த்தனா முதிர் வயதானாலும் அவன் அதை காத்துக்கொள்ளுவான். ஹல்லேலூயா. நம்ம செல்போனையே கொடுத்துட்டு இருக்கிறோம். எந்த நேரம் பார்த்தாலும் செல்போனை கொடுத்து அதையே அதை காமிச்சு 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 கடைசியில் அது செல்போனையே கேட்குது. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சரியா வளர்த்தணும். நாம பெரிய 5ல் விளையாதது என்னங்க, 50ல் விளையாது. வளைக்க வேண்டிய வயசுல என்ன பண்ணிடணும்? வளைச்சிடணும். சொல்லி கொடுக்க வேண்டிய நேரத்தில் உட்கார வச்சு சொல்லி கொடுத்துடணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் சொல்லி கொடுத்தோம்னா போடான்னு சொல்லிடுவான் நம்மளை. இப்பவே குழந்தைகளை கொண்டாந்து அந்த சத்தத்தில் கேட்க வச்சு பழக்கணும். அந்த ஸ்பீக்கர் சத்தம் அது காதில் விழணும். பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப இறைச்சலாக்குது, முடியாதுன்னு சொல்லும். சின்னதுலேயே உட்கார வச்சு பழக்கிடணும். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணு கற்றுக் கொடுக்கணும். தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். அந்த ஜெப விதையை உள்ளத்துல போட்டு விடணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டா. நீங்க நினைக்கிறீங்க ஒன்றும் நடக்காதுன்னு. நீங்க விதையை போட்டு தண்ணீர்களுக்கு முன் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை நீ காண்பாய். ஹல்லேலூயா. சொல்லி கொடுக்கணுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாமே 7 வயசுக்குள்ள ஒரு யூத பிள்ளைக்கு எல்லா பிரமாணங்களையும் கற்றுக் கொடுத்துருவாங்களாம். சிலர் சொல்றாங்க, அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல ஹீப்ரு முடிச்ச அந்த ஸ்காலர் சொல்றாங்க மொத்த பைபிளையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்களா. ஜூப்ளியன் ஜோசப் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நாங்க பேசிட்டு இருக்கும்போது, அண்ணே மொத்த பைபிளும் மனப்பாடம், அதை முடிக்காம வெளியே வர முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல அவ்வளவு வைராக்கியம் உள்ள திணிச்சிருவாங்க உள்ள போட்டு. அந்த 7 வயசுக்குள்ள எல்லாம் கர்த்தர். மோசேக்கு எப்படிங்க அந்த அரண்மனையா இல்லை எபிரேயரான்னு கேட்கும்போது அவன் எப்படி அரண்மனை வேண்டாம் இங்கே வந்தான். பாலை கொடுக்கும் போதே அவங்க அம்மா ஊட்டி விட்டா, டேய் நீ எகிப்தியன் கிடையாதுடா, நீ எபிரேயன். ஹல்லேலூயா. அந்த விதையை சின்னதில் போட்டு 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 விட்டதுனால தான் அந்த வைராக்கியம் கர்த்தர் மேலே. அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்லும் போது பிள்ளைகள்கிட்ட போய் அதை போய் சொல்லுங்கிறார் கர்த்தர். இந்த 12 கல் நட்டிருக்கிறோம், ஏன் நட்டிருக்காங்கன்னு கேட்டால் அதோட காரியத்தை போய் சொல்லு, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுங்க, கர்த்தரை குறித்து பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேசுங்க.
பெரிய பிள்ளையான கேட்காது, சின்ன பிள்ளையா இருக்கும் போது கேட்பாங்க. பெரிய பிள்ளையான வாமா போர் அடிக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. சின்னதுலேயே உட்கார வச்சு அப்படியே எல்லாம் சொல்லி 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 பழக்கி விடுங்க உங்க பிள்ளைகளுக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மொர்தெகாய் இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவன் தேசத்திற்காக அவன் அழுகிறான். அவன் தேசத்தை குறித்த ஒரு கலக்கம் வருகிறது, அவன் ஜனத்தை குறித்த ஒரு கலக்கம் வருகிறது, அவன் ஜனத்தை குறித்த ஒரு பாரம் வருகிறது. அவன் அரண்மனை வாழ்க்கையில் இருக்கிறான், அவன் ஒரு அரசாங்க பணியில் இருக்கிறான், நல்ல சம்பளம் வாங்குகிறான், அவனுக்கு தனிப்பட்ட விதமா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்களே செலக்ட் பண்ணி வாரத்தில் ஒரு நாள் இங்க வந்து இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு போகலாம். ஞாயிற்றுக்கிழமை தவிர ஒரு நாள் நீங்க ஆலயத்துக்குள்ள வந்து 1 மணி நேரம் இந்திய தேசத்துக்காக இங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க, உங்க குடும்பம் எப்படி மாறுதுன்னு பாருங்க, உங்க பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி கட்டப்படுதுன்னு பாருங்க, உங்க பினான்சியல் எப்படி மாற்றம் வருதுன்னு பாருங்க. உயர்வை கேட்கல மொர்தெகாய், எனக்கு ப்ரமோஷன் கொடுங்க ஆண்டவரே, அதுக்கு அரட்டொடுத்தி உட்கார்ந்தாரு, அதுக்கு உபவாசம் போட்டாரு. எனக்கு இன்கிரிமெண்ட் கொடுங்க ஆண்டவரே கேட்டாரா? கேட்டிருக்கிறாரா? அதுக்கு உபவாசம் போட்டிருக்கிறாரு. நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி செய்தி கொடுக்கும்போது எல்லாருக்கும் பாருங்க மயக்கம் வரும், சத்தியம் உள்ள போகும்போது அப்படி கீர் அடிக்குது பாருங்க, கிர்ன்னு ஒரு தூக்குது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் பைபிளை வாசிக்கணும். யார் என்ன சொன்னாலும் தலையை ஆட்டிடக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் அப்படி சொல்லிட்டாருங்களே, உடனே பைபிளை பாருங்க, இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்கு. மொர்தெகாய் போய் எனக்கு ப்ரமோஷன் கொடுங்க, எனக்கு ஆண்டவரே எனக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் எனக்கு கிடைப்பதாக கேட்டாரா? போட்டிருக்கா? போடல. ஒன்னே ஒண்ணு இருந்த ராஜாவுக்கு விசுவாசம் இருந்தாரு, 2வது கடவுளை ஆராதிச்சாரு, 3வது தன் ஜனத்துக்காக வைராக்கியம் கொண்டா. இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. பெருகிட்டே இருக்குது. எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும். 7 கட்டமா வச்சிருக்கிறாங்க. தேர்தல் எல்லாம் தெரியணும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியணும். இவ்வளவு கேப் என்னத்திற்கு? ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட். இவ்வளவு பெரிய கேப் விட்டுருக்குறாங்க. இந்த கேப்ல என்ன வேணா கேப்ல நடக்கலாம். ஹல்லேலூயா. நாம ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் எனக்கு இவங்க வேணும் அவங்க வேணும், கர்த்தர் சித்தமானவனை கொண்டு வரட்டுங்க. யாரை குறித்து நமக்கு பயம் கிடையாது. சபையை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சபையை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அது எதிரியை உட்கார வச்சுக்கிட்டே வளரும், எதிரியை உட்கார வச்சுக்கிட்டே பெருகும், எதிரியை உட்கார வச்சுக்கிட்டே பழுகி பெருகி நிரப்பிடும். ஹல்லேலூயா. கையை தட்டுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சபையை யாராலையும் ஒன்றும் செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. யோசேப்பு இருக்கிற வரைக்கும் சபை பெருகல, பார்வோன் எழுமனோன சபை பெருகிருச்சு. ஆமென் சொல்லுங்க. சாதகமான சூழ்நிலையில் என்னைக்கும் சபை பெருகாது, பாதகமான சூழ்நிலையில் சபை பெருகும். நம்ம எப்படி கேட்குறோம்? சாதகமான சூழ்நிலையை கொடுங்க ஆண்டவர். இல்லை இல்லை. அப்போ ஆண்டவருக்கு என்னாச்சு? சாதகமான ஒருத்தனை கொண்டாந்து உட்கார வச்சு பெருக்குனாருன்னா அப்புறம் என்னாச்சுன்னு நினச்சி பாருங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை உட்கார வச்சு நான் யாருன்னு அவன் ஆண்டவர் சொல்கிறாரு, பார்வோனுக்கு நான் யாருன்னு தெரியணும்டா. ஹல்லேலூயா. பார்வோனுக்கு நான் யாருன்னு தெரியணும், துரத்திக்கிட்டு வரணும், செங்கடல் குறுக்க நிற்கணும், நீங்கள் திருன்னு முழிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். செங்கடல் முன்னாடி இருக்கணும், நீங்கள் வந்து கடைசியில் முட்டிட்டு திருன்னு முழிக்கணும். முழிச்சுட்டே நிற்கணும் அந்த இடத்துல வந்துட்டு. பின்னாடி அவன் வந்து நீ நிற்கணும், முன்னாடி பார்த்தா செங்கடல் இருக்கணும், நீங்கள் அப்படியே கலங்கணும். ஐயோ ஐயோ அப்படி பயப்படணும். நான் கேட்குறேன், அங்கிருந்து கிளம்புனாங்கல்ல, அப்போவே செங்கடலை பொழந்து ரெடியாக வச்சுட்டு எல்லாம் அப்படியே பிளாட்ஃபார்மெல்லாம் போட்டு வந்த உடனே டைன்னு உள்ள இறங்கி போயிடலாம்ல. நான் கேட்பேன், இல்லை ஆண்டவர், ஏன் ஆண்டவரே, அவங்க அங்கேருந்து கிளம்பும் போதே இங்கே எல்லாம் வழியெல்லாம் அப்படி திறந்து விட்டு அப்படியே எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சு நல்லா மண்ணெல்லாம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்த உடனே அங்கே நின்று ஏன் புலம்பணும், ஏன் முறுமுறுக்கணும், எதுக்கு தேவையில்லாமல் செய்யணும், அவனை வேற பின்னாடியே துரத்த வச்சு அதுக்கு இடையில போய் நீங்கள் நின்று இதெல்லாம் எதுக்கு? பேசாமல் விட்டுற வேண்டியதுதானு கேட்டால் ஆவியானவர் சொல்கிறார் அந்த இடத்துல, செங்கடலை இஸ்ரவேல் ஜனங்க பார்க்கணும். ஒன்று, ஹல்லேலூயா, நான் எவ்வளோ பெரிய தேவனுங்கிறத முதல்ல அவங்களுக்கும் தெரியணும். 2வது, பார்வோனுக்கு நான் யாருன்னு காமிக்கணும். நம் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென் சொல்லுங்க. நம்ம மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாங்க. பின்னாடி பார்வோன் சேனை வருது. ஆண்டவர் சொல்றாரு, மோசே இப்போ தூக்குக்கோலை. ஹல்லேலூயா.
பார்வோன் பார்க்க 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 தான் செங்கடல் எப்படி எரிகிருச்சு, மேலே வழியே ஓப்பன் ஆச்சு. ஹல்லேலூயா. அப்போ தான் சொல்கிறாங்க, எபிரேயருடைய தேவன் யுத்தம் பண்ண தொடங்கிட்டார். நான் சொல்கிறேன், தேசத்தில் நம்ம தேவன் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நமக்காக யுத்தம் பண்ண தொடங்கிட்டார் கர்த்தர். நமக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்து இருக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல பார்க்கும்போது தேசத்தை குறித்த, அப்ப தேசத்துக்காக ஜெபம் பண்ணா உயர்வு வருமா? தேசத்துக்காக ஜெபம் பண்ணா மேன்மை வருமா? நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன், ஆண்டவர் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுங்க, பாஸ்டிங் போட்டாதான் எனக்கு உயர்வு வரும், எனக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கொடுங்கன்னு சொல்லி மண்டையை போய் முட்டி 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 செவுத்துல போய் அழுகையின் சுவர் நிறைய வீட்டில் இருக்கு. இஸ்ரேலில் ஒரு செவுரு இருக்குது, சாலமோன் கட்டின ஒரு செவுரு மட்டும்தான் மிச்சாங்க. காலையில் சாயங்காலம் ஜனங்களை பார்த்தீங்கன்னா அங்கே போய் நின்றுக்கிட்டு அப்படியே முட்டி முட்டி அழுதுகிட்டே இருப்பாங்க. முட்டி முட்டி அழுதுகிட்டே இருப்பாங்க, போய் முட்டிகிட்டே அழுதுட்டு இருப்பாங்க. நான் அதில் ஒரு குள்ளா வேற கொடுத்துட்றாங்க தலையில் போட்டு, பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்குது ஃபோட்டோவில். இங்கே தான் வச்சுக்கணும், அந்த குள்ளா போட்டுட்டு தான் போய் நிற்கணும். அவ்வளோ பேரும் இங்கே இல்லை, இங்கே மட்டும் இருக்கும். நான்லாம் போட்டு பேசாமல் போய் நின்றுட்டேன். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் போய் பார்த்தா முட்டி முட்டி அழுகிறாங்க. எப்போ தேவாலயத்தை கட்ட போறீங்க, எப்போ ஆலயத்தை கட்ட போறீங்க, கட்ட போறீங்க கட்ட போறீங்க அழுதுட்டு இருக்க. காலையில் சாயங்காலம் பேரே அழுகையின் சுவர். நிறைய பேர் வீட்டில் பாருங்க அழுகையின் சுவர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எந்த நேரம் முட்டிகிட்டே இருப்பாங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை எப்போ உயர்த்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும், என்னை எப்போ மேன்மைப்படுத்தணும் கர்த்தருக்கு தெரியும், எனக்கு எப்போ கொடுக்கணும்னு எனக்கு கர்த்தருக்கு தெரியும், எனக்கு எப்போ நல்ல வாழ்க்கை அமைத்து தரணும் என் ஆண்டவருக்கு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. என் பெத்த பிள்ளைக்கு ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செய்யறேன்னு படைச்ச தேவன் செய்ய மாட்டாரா? சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவனோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எத்தனையோ பாடுபட்டு அவனை தூக்கி எழுத்து, அவன் விழுந்தா கூட மறுபடியும் தூக்கி, விழுந்தாலும் மறுபடியும் தூக்கி, பெயிலானால் மறுபடியும் படிக்க வச்சு +1 பெயில் ஆயிட்டான். நீ மறுபடியும் நான் சொல்ற பெயிலான அத்தனை பேரை கர்த்தர் பாஸ் ஆக மாற்றுவார். ஒருத்தரை பெயிலாக விட மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒருத்தர் ஃபெயில் ஆகிறதுக்கு தேவன் அனுமதிக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. +1 போயிடுச்சு, உனக்கு படிப்பு வராது, போடா போய் ஏதாவது வேலை செய்யணும் சொல்றவன் இல்ல, மறுபடியும் ஒரு அட்டெம்ப்ட் எழுது. ஹல்லேலூயா. ஏன் என் புள்ள பாஸ் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. என் புள்ள பாஸ் ஆகணும். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. உலக பிரகாரமான நானே என் புள்ள ஃபெயில் ஆகிறத பார்க்க என்னால் முடியாது. என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு நாளையும் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை விடவே மாட்டாருங்க, விடவே மாட்டார். தூக்கி நிறுத்துவார் ஆண்டவர். நீ விழுந்தாலும் மறுபடியும் தூக்கி நிறுத்துவா, இடரை விழுந்தாலும் மறுபடியும் தூக்கி நிறுத்துவா. எனக்கு தெரிஞ்சு 10 அட்டெம்ப்ட் 10th எழுதினவங்களா இருக்கிறான், 40 வயசுல போய் பரிசு எழுதினவங்களா இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நம்மளே இப்படி நினைக்கிறோம், நம்ம ஆண்டவர் விட்டுருவாருங்களா? எனக்கு எப்போ எதை கொடுக்கணும் ஆண்டவருக்கு தெரியுங்க. ஹல்லேலூயா. எப்போ எனக்கு எல்லாம் சரியாக நடக்கும், எல்லாம் ஒழுங்காக நடக்கும், எல்லாம் கிரமமாக நடக்கும். அது இப்போ நடந்துட்டு இருக்கிறது. ஒருவேளை சூழ்நிலை மோசமாக இருக்கலாம், இல்லை அது சரியாக நடக்கிறதுக்கு காரியங்கள் தொடங்கிடுச்சு. ஆமென். தேசத்தை குறித்த ஒரு பாரம், ஜனத்தை குறித்த ஒரு பாரம். ஹல்லேலூயா. அதுக்காக உபவாசம் போடுறான், அதுக்காக ரெட்டு கொடுத்துறான், அதுக்காக சாம்பல்ல உட்கார்றான். பழைய ஏற்பாட்டில் அதை செய்வாங்க. ஜனம் அழிஞ்சு போகுது, உடனே போய் உட்கார்ந்துட்டு அப்படி வாசிங்க. நாளா ஒன்று சீக்கிரம். சரி. உள்ள விடமாட்டாங்க. போதும். ஹல்லேலூயா. ரெட்டுடுத்தி கொண்டு யாரையும் வந்து அரண்மனைக்குள்ள விடமாட்டாங்க. ஆனா இந்த காரியம் கர்த்தருக்கு பிடிச்சிருக்கு. ஆமென் சொல்லுங்க. இந்த காரியம் யாருக்கு பிடிச்சிருக்கு? நீங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. நீங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறது கர்த்தருக்கு பிடிச்சிருக்கு. யாரும் கொடுக்காத ஒரு உயர்வை தேசத்துக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். எழுதி வச்சுக்கங்க. தேசத்துக்காக நீங்க பாரப்பட்டு பாருங்க, தேசத்துக்காக நீங்க ஜெபிச்சு பாருங்க, ஆத்துமாக்களுக்காக திறப்புல நின்று பாருங்க, அழிந்து போகிற ஜனத்துக்காக மன்றாடி பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்ட உயர்வை வச்சிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? நீங்க அதாவது நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேல வாசல்ல கிடக்குறாங்க, வாசல்ல கிடக்குறான். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு தேசத்தை குறித்த பாரம் வரணும். அப்படி வந்தாதான் அவங்க ஒழுங்கா ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த உடனே கண்ணில் தண்ணி வரணும், வந்தாதான் அவங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் வாங்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். ஐயோ அந்த ஜனங்க நரகத்துக்கு போறாங்களேங்கிற ஒரு பாரம் நமக்குள்ள வரணும். சத்துருவானவன் தனக்கு கிடைக்கப்பட்ட கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் அழிக்கிறாங்கிற ஒரு பாரம் நமக்கு வரணும். திறப்புல நின்று கண்ணீர் விட்டு கதறி அழுகணும். ஆத்துமாக்களுக்காக, உயர்வுக்காக அல்ல. அது வரும். ஹல்லேலூயா. மிட் நைட்ல தட்டி எழுப்புவார் ஆண்டவர். இந்த பட்டணத்தில் நடக்க போகிற காரியத்தை குறித்து உங்ககிட்ட காமிப்பாரு. ஹல்லேலூயா. தேசத்தில் நடக்க போகிற காரியத்தை குறித்து உங்களை பாரப்படுத்துவார். யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சிலர் வந்து இரவுல ஜெபிக்கிறாங்க. ரொம்ப நல்ல தொடர்ந்து ஜெபிக்கட்டும். வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு நாளாவது இங்க வந்து 1 மணி நேரம் தேசத்துக்காக ஜெபிச்சுட்டு போங்க. உங்க வீடு எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஹல்லேலூயா. சபை அல்லாத நாட்கள்ல ஒரு நாள் வாங்க, ஒரு நாள் வந்து இங்க வந்து ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க. 1 மணி நேரம் காத்துருங்க. வேற எதுக்கு ஜெபம் பண்ணாதீங்க. இந்திய தேசத்துக்காக ஜெபிச்சுட்டு போய் பாருங்க. உங்க வாழ்க்கை எப்படி மாறுது நான் எழுதி தரேங்க. ஹல்லேலூயா. நான் எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது. தேசத்தை கொடுங்க ஆண்டவரே, தேசத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே. இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிச்சிருங்க ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் இருக்கிற 8 கோடி ஜனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. 8 கோடிக்கு மேல அதிகமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை எல்லாம் ரட்சிங்க ஆண்டவரே. அவருடைய பாரத்தை சுமக்கிறது யாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட போயிட்டு நம்ம வீட்டு பிரச்சனையவே சொல்லி 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 இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். இந்திய தேசம் ரட்சிக்கப்படணும். இந்திய தேசம் மனம் திரும்பணும். இந்திய தேசம் நரகத்துக்கு தப்புவித்து பரலோகத்துக்குள்ள வரணும். இந்தியாவில் ஒரு ஆத்துமா கூட நரகத்துக்கு போகக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதுக்காக உபவாசம் போட்டு, இதுக்காக திறப்பலன்னு, இதுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தேடுறார். மருதகாய்க்கு என்ன எல்லாமே இருக்கு. நல்ல வீடு இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்கு, கவர்மெண்ட் சம்பளம் இருக்குது. எதை குறிச்சும் கவலையே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. பைபிள்ல நீங்க பழைய ஏற்பாட்டில் நிறைய மனிதர்களுக்கு காமித்து கொடுக்குறேன். நெகமியா பாருங்க, தேசத்தின் அவல நிலையை கண்ட உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் யாரு? ராஜாவுக்கு பக்கத்துல பானபத்திரக்காரன். என்ன ஸ்தானம்? ராஜா கிட்டேயே நிக்கணும். ராஜா பக்கத்திலே நிக்கிற வேலை. தண்ணிக்கு தாகம் எடுக்கும் போதெல்லாம் கொடுக்கணும். அவர் பக்கத்தில் நீங்க எவ்வளவு பெரிய ஸ்தானம். எஸ்ராவுக்கு எவ்வளவு பெரிய ஸ்தானம். தானியேலுக்கு எவ்வளவு பெரிய ஸ்தானம். எஸ்தருக்கு எவ்வளவு பெரிய ஸ்தானம். இவங்களெல்லாம் நீங்க பாருங்க. இவங்கெல்லாம் தன் தேசத்திற்காக, தன் ஜனத்திற்காக நின்றார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. இவங்கெல்லாம் தன் தனத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. இவங்க ஸ்தானமெல்லாம் ரொம்ப பெருசுங்க. 127 நாடுகளுக்கு எஸ்தர் ஒரு ராஜாச்சி. வஸ்தி இருந்த இடத்துல இந்த எஸ்தர் வந்துட்டாங்க. இப்ப ராணி யாருன்னு கேட்டா இந்த தேசத்துக்கும் சேர்ந்து அவங்க தான் ராணி. லைஃப் செட்டில்டுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எல்லாம் செட்டில்டு. கார் இருக்குது, வீடு இருக்குது, ஊழியம் இருக்குது, எல்லாமே இல்லை. எனக்கு தேசம் வரணும். தேசத்தின் கடைசியில் இருக்கிற மனிதன் ரட்சிக்கப்படுற வரைக்கும் நம்ம ஜெபத்தை விடவே கூடாது. அந்த மனிதன் சந்திக்கப்படுகிற வரைக்கும் நம்ம விடவே கூடாது. அதுதான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. வரும், கார் வரும், வீடு வரும், எல்லாம் வரும். ஹல்லேலூயா. நம்ம மாறணும். சொல்லுங்க பக்கத்துல, நம்ம மாறணும். அதெல்லாம் தானா வருங்க, வராமையா போகுது. ஹல்லேலூயா. அதை நமக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறாரு? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனுஷன் பெரிய ஆசீர்வாதத்தை கேட்கல, தேசத்தை கேட்கிறான். ஐயோ தன் ஜனம் அழிந்து போகுது. எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டு தானியேல் பாபிலோனில் இருந்து கொண்டு ஜெபிக்கிறார். 6ஆம் அதிகாரத்தில் முன் செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக கரங்களை விரித்து, ஆண்டவரே என் தேசத்தை பாருங்க. இஸ்ரவேல்ல நடக்கிற, எருசலேம் நடக்கிற காரியங்களை அரண்மனையில் இருக்கிற நெகமியா கேட்டு தெரிந்து கொண்டு ஓன்னு கத்தி அழுகிறாரு. ஹல்லேலூயா. கத்தி கத்தி அழுகிறாரு. உபவாசம் போட்டு ஜெபிக்கிறாரு. யோசனை பண்ணி பாருங்க. இவங்க வாழ்க்கையெல்லாம் தலைகீழா உயர்த்தப்பட்டது. நம்ம தலைவலிக்கு ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். தலைகீழான ஒரு மாற்றத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் இவங்கெல்லாம் சரித்திரத்தில் இடம் பிடித்தார்கள். நம்ம வீட்டுக்குள்ள மாசம் ஒரு 15,000 ரூபாய் கொடுங்க ஆண்டவரே, ஒரு 20,000 ரூபாய் கொடுங்க ஆண்டவரே, ஒரு 25,000 ரூபாய் கொடுங்க ஆண்டவரே, அப்படி கேட்டு கிடக்கிறோம். கொடுக்க மாட்டாரா கர்த்தர்? ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்காம யாருக்குங்க கொடுக்க போறாரு? கர்த்தருக்கு மகிமை உண்டாவத. தேசத்துக்காக ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. உயர்வை கேட்காதீங்க, கர்த்தர் கொடுப்பாரு. இந்த தேசத்தை கேளுங்க, உயர்வை கர்த்தர் கொடுப்பாரு. ஆத்துமாக்களை கேளுங்க, கர்த்தர் மேன்மையை கொடுப்பாரு. சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க வீட்டை கர்த்தர் கட்டுவாரு.
ஆலயத்தை கட்டுங்க, உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லி பாருங்க. ஆலயத்திலே விழுந்து கிடந்த புதர் ஒருத்தரையும் கெட்டு போகவில்லை. ஆலயத்திலே விழுந்து, தேவ பிரசன்னத்திலே விழுந்து கிடந்த ஒருத்தரும் கெட்டு போல. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒண்ணுமே இல்லை பதர், அப்பா சமூகத்தில் இருக்கிறேன், கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஜெபிக்கிற இன்னைக்கு கேட்கும் போது வேணா அந்த பாரம் வரலாம். நான் சொல்றேன், இந்த வாரத்தில் முடிவெடுங்க. ஒரு நாள் வீட்டில் அப்படி என்னங்க வேலை உங்களுக்கு? 24 மணி நேரம் வேலை. டிவி எடுத்து பட்டன் நோண்டுறதே வேலையா இருங்க. சிலருக்கு பார்த்துருக்கீங்களா? செல்போன் பார்க்குறதே வேலையாக இருந்திருக்கும். அப்படி இல்லை, 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் வந்து ஜெபம். சபையார் எல்லாம் இந்த சபை வந்து 24 மணி நேரம் திறந்துருக்கணும். 1 மணி நேரம் என்னமோ தெரியல, எனக்கு ஆண்டவர் பாரப்படுத்தினார் தேசத்துக்காக, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போயிடுறேன், வந்து ஜெபிச்சுட்டு போயிருங்க. என்னமோ தெரியல, இந்த பட்டணத்தை குறித்த ஒரு பாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார், நான் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிடுறேங்க. இல்லை, ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி வந்துருங்க. அவங்களுக்கு ஒரு ஐக்கியம் வச்சுருப்பீங்க, ஏ டீம், பி டீம், சி டீம் எல்லாம். அல்லேலூயா. எப்படியோ உள்ள வந்து ஜெபம் நடந்தால் சரி. எனக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. புதன்கிழமை மணிக்கு பசங்க நைட் ப்ரேயர் பண்ணுறாங்க. வெள்ளிக்கிழமெல்லாம் கூடி ஜெபிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை பண்ணீங்களப்பா? வெள்ளிக்கிழமை மணிக்கு நைட் ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க. புதன்கிழமை மணிக்கு தனித்தனியாக வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. அல்லேலூயா. மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் நடக்குது. கர்த்தர் அப்போ தொடர்ந்து இந்த இடத்துல ஆராதனை நடந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் 20லேருந்து 30 பேர் புதுசாக உள்ள வரணும். ஆமென் சொல்லுங்களேன். நரகத்துக்கு தப்பு வைக்கப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வரணும். இதுக்கு சபை ஜெபிக்கணும். ஆத்துமாவை உத்தரவாதம் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தரிசனத்தோடு நீங்க ஓடி வரணும். இந்த சபையை நம்ம வளர்த்தணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நன்மைகள் வரும். நான் சொல்றேன், மொர்தெகாய் எங்கேயுமே கேட்கலீங்க, உயர்வை கேட்கவே இல்லைங்க. ஒரு பக்கம் பார்த்தா சத்துரு அவனுக்கு விரோதமான தீமையான திட்டங்களை போட்டு கொண்டிருக்கிறான். சத்துரு செய்யறதெல்லாம் நடக்கிற மாதிரியே இருக்குது. பிசாசு பண்ற பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகிற மாதிரியே இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் எல்லா நேரத்திலையும் அப்படி அமைதியாவே இருக்கிறார். சில நேரத்தில் நமக்கு விரோதமாய் திட்டம் பண்ணும்போது கூட ஆண்டவர் அமைதியாவே இருப்பார். கடைசியில் நம்ம மூலமா கர்த்தர் மகிமைப்படுவார். கடைசியில் நம்ம மூலமா கர்த்தர் மகிமைப்படுவாருங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, சத்துரு போடுற எல்லா திட்டங்களும், ஆமானு மொர்தெகாய்க்கு விரோதமா போடுகிற அத்தனை திட்டங்களும் நடக்குது. என்ன ஆண்டவர் எங்களை கை விட்டுட்டீங்களா? ஆண்டவர் அமைதியாவே இருப்பார். கர்த்தர் பொறுமையாவே இருப்பார். எல்லாம் செய்யட்டும் விடு. கர்த்தர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுங்களா? நீங்க வாசிக்கலாம், பாருங்க எப்படிப்பட்ட தெய்வன் என்று காமிக்கிறேன் உங்களுக்கு. வாசிங்க அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீக்கிரம் அப்போஸ்தலர் 12:6 சீக்கிரம். நல்லா பாருங்க. இப்ப பேதுருவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பேதுருவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா? வெளியிலே கொண்டு வரும்படி குறித்த நாள். அப்படி போட்டிருக்கு. எப்படி போட்டிருங்க? குறித்த நாள். முந்தின நாள் ராத்திரியில் 2 சங்கிலியிலும். சிலருடைய நித்திரை நமக்கு ஆச்சரியமா இருக்கு. சிலருடைய தூக்கம் நமக்கு எப்படி இருக்குங்க? ஆச்சரியமா இருக்கு. சிலருடைய தூக்கம் அதிர்ச்சியா இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசு கிறிஸ்து கப்பலின் பின்னணியத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறார். எப்படி தூங்குறாரு? தலையணை வச்சு தூங்குறாரு. யார் கொடுத்தான்னு தெரியல தலையணைய. இல்லை சீசர்கள் கூட கொண்டு வந்தானுங்களான்னு தெரியல. இப்பெல்லாம் பாருங்க, ஏர் பில்லோவை கையிலேயே வச்சிருப்பாங்க. நான் கூட ஒன்று வச்சிருக்கிறேன். ட்ரெயினில் ஏசி போட்டால் தேவையில்லை, ஆனால் மெத்த கம்பார்ட்மெண்ட் போட்டால் வச்சு தான் ஆகணும் ஏர் பில்லோ. சிலருக்கு பாருங்க கழுத்துக்கு தலைவாணி வச்சிருக்கிறாங்க. காரில் போகும்போது கூட தலைவாணி வேணும் அவங்களுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா நெக் பில்லோ மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அப்படி சில ஏர் பில்லோ வச்சுருக்கிறாங்க. கப்பலில் யார் இவருக்கு பில்லோ கொடுத்தாங்கன்னு தெரில. சீசருக்கு வேணால் கொண்டு வந்தானா, இல்லை கொடுத்து ரொம்ப டயர்டாக்குறீங்க படுத்து தூங்குங்கன்னு சொன்னானா தெரில. பின்னாடி போய் படுத்துக்குங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனால் சிலருடைய தூக்கம் நமக்கு எப்படி இருக்குதுங்க? ஆச்சரியமாக இருக்குது. 12 பேர் வகுப்புக்கு 4 போர் சேவகர்களாக இருந்து இந்த பேதுருவை எல்லாம் காவல் காத்துட்டு போய் கண்ணு விழிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா எப்போ தூக்குவாருன்னு தெரியுது ஆண்டவர். ஏற்கனவே ஒரு தடவை கொண்டு ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் காணாமல் போயிட்டாங்க. அந்த மாதிரி இந்த ட்ரிப்பு காணாமல் போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அத்தனை பேரை விழிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் நல்லா கொரட்டாக விட்டு, ஏன்னா ட்ரெஸ்ஸு கழுனது கூட தெரியாமல் தூங்கிட்டு இருக்கிறார். நாளைக்கு தலை எடுத்துருவாங்க, இன்னைக்கு தூங்குறாருங்க அந்த பேதுரு. கப்பலில் பார்த்தீங்கன்னு சொன்னா அலை அடிக்குது, எல்லாரும் செத்து போற மாதிரி கியா 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 கியான்னு கத்துறாங்க. ஏசுனார் நல்லா டீப் ஸ்லீப்ல இருக்கிறார். மொத்த கப்பலும் ஆடுது.
எல்லாம் கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவன் கடவுளை கும்பிட்டு இருக்கிறாங்க. யோனா மட்டும் கப்பல் அடிவாரத்தில் போய் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. எல்லா பக்கம் சிங்கங்கள் சூழ்ந்து நிக்குது, அழகா படுத்து தானியேல் தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆச்சரியமா இருக்குல்ல? ஹல்லேலூயா. சிலருடைய தூக்கம் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் ஒரு பையனுக்கு காதுல தீப்பத்தி வச்சு கூட தூங்கினவன், இங்க இருக்கிறான், சொல்ல மாட்டேன், அதிர்ச்சி ஆயிடுச்சு. இன்னொருத்தனுக்கு வாயில கொளுத்தி விட்டேன், அப்பவும் தூங்குறான். அவன் இப்ப இங்க இல்லை, நாங்கெல்லாம் சேர்ந்துதான் பேப்பரை சுருட்டி நல்லா எங்களுக்கு முன்னாடி போய் காத்துட்டு வீட்டை திறந்து வைடான்னு சொன்னா, வீட்டை போய் திறந்ததுக்குள்ள சேர்ல உட்காந்து போயிட்டான் மேல. நல்ல பேப்பரை சுருட்டி உள்ள வச்சு பசங்கெல்லாம் சேர்ந்து பத்தி விட்டாங்க. வாய் வரைக்கும் தீ போயிருச்சு, முழிக்கல. நானா பிடிங்கி எடுத்துட்டேன் வெளியில, 2 அடி போட்டு எழுப்பினேன். சிலருடைய தூக்கம் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அதே இங்க பேதுரு பாருங்க, தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல தூங்க முடியுமா அப்படின்னா, கர்த்தர் எனக்காக விழித்திருக்கிறார். அல்லேலூயா. சத்துரு என்ன தீங்கு செஞ்சாலும் கர்த்தர் எனக்காக விழித்திருக்கிறார். பாருங்க, கர்த்தர் அரெஸ்ட் பண்ண அடுத்த நாளே கொண்டு வந்திருக்கலாம். உங்க பாஷையில சொல்ல போனா பிசாசுக்கு பண்ணு கொடுக்கிறது அப்படிதான் சொல்வீங்க. அந்த அதிகாரத்தை வாசிங்க, 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 எல்லாரும் வாசிங்க. போதும். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், அரெஸ்ட் பண்ண அடுத்த நாளே வெளியே கொண்டு வந்திருக்கலாம். இல்லை இல்லை இல்லை, ஏரோது ஒரு நாளை குறிச்சிருக்கிறான், அதுக்கு முந்தின நாள் தான் நான் வெளியே கொண்டு வருவேன். சத்துரு உங்களை கெடுப்பதற்கு ஒரு நாளை குளித்திருந்தான், ஆனால் அதற்கு முந்தின நாளே நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. உங்களை அழிப்பதற்கும், உங்களை முடித்து கட்டுவதற்கும், உங்களை தீர்த்து கட்டுவதற்கும், உங்க குடும்பத்தை அழிப்பதற்கும் அவன் ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறான். அல்லேலூயா. உங்களை காப்பாற்றுவதற்கு பரலோக ஒரு திட்டம் போட்டிருக்கிறது. உங்களை உயர்த்தறதுக்கு பரலோக ஒரு திட்டம் போட்டிருக்கிறது. உங்க பேரை பெருமைப்படுத்துறதுக்கு பரலோக ஒரு திட்டம் போட்டிருக்கிறது. சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து கொண்டு உங்க பேரை எப்படி கெடுக்கலாம்னு ஒரு திட்டம் போட்டிருப்பாங்க. இல்ல, அவங்களுக்கு மத்தியில் உங்க பெயரை எப்படி பெருமைப்படுத்தலாம் என்பதற்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. அவர் உங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிறார். உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஆமென். அல்லேலூயா. உங்க மூலமா மகிமைப்படுவாருங்க. இது நடக்கணும். எல்லாம் சிங்க கபியில ஏன்டா போற வரைக்கும் விட்டீங்க தானியேல, போணுண்டா. அங்க போயிட்டு உள்ள உட்கார்ந்து சிங்கம் சொல்லு ஊறிட்டு உட்காரணும். அடுத்த நாள் ராஜா வரணும், அவன் கூப்பிடணும், இவன் வெளியில வரணும். பாபிலோன் தேசத்துக்குள்ள நான் யாருன்னு எல்லாரும் அறிஞ்சு கொள்ளணும். சில நேரத்தில் இந்த காரியத்தை ஏன் ஆண்டவர் அனுமதிச்சீங்க? உங்க மூலமா கர்த்தர் மகிமைப்படுவதற்காக. இந்த சூழ்நிலையை ஏன் ஆண்டவரை அனுமதிச்சீங்க? உங்க மூலமா கர்த்தர் மகிமைப்படுவதற்காக. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவாரு. ஆமென் சொல்லுங்க. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்க மூலமா ஆண்டவர் மகிமைப்பட போறார். இந்த காரியத்தில் முதல்ல என்னை காப்பாத்திருக்கலாமே. இல்லை இல்லை, நீ உள்ள போயிட்டு வெளியே வரணும். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க உள்ள போயிட்டு தான் வரணும், வேற வழி இல்லை. ஆனால் உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வருவீங்க. எப்படி போனீங்களோ அப்படியே வருவீங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தலை. 7 மடங்கு அக்கினி ஜுவாலை அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை சேதப்படுத்தலை. அல்லேலூயா. சிறைச்சாலையில் பேதுருவுக்கு எந்த சேதமும் வரல. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. சத்துரு அப்படியே பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கிறான், பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் சிரிக்க தொடங்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்ல. நம் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமான் போடுகிற எல்லா திட்டங்களும் சக்சஸ். நைட் நல்லா பார்த்தீங்கன்னா மொர்தெகாய் நல்லா தூங்குறாரு. யார் யார் தூங்கல போன வாரம் சொன்னேன், நல்லா கவனிக்கணும் நீங்க. ஆமான் தூங்கல, ஆமான் குடும்பம் தூங்கல. வாசிங்க 5 சீக்கிரம் வாசிங்க. 5:14. எத்தனை முழம்? 75 அடி. 4ஆம் வசனம் வாசிங்க. ஆமான் தான் செய்த 6 நாள் மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று
இது எப்போ செஞ்சுருக்காங்க? தூக்கு மரத்தை நைட்டெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே நைட் என்ன பண்ணியிருக்கிறாங்க? தூக்கு மரத்தை பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு யாருக்கு தூக்கம் வரல சொல்லுங்க? அன்னைக்கு நைட்டு தூக்கம் வரல ராஜாவுக்கு. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. யார் நல்லா தூங்குறா? மொர்தெகாய் நல்லா தூங்குறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். மொர்தெகாய் நல்லா, நீங்க சந்தோஷமா படுத்து தூங்க, உங்களை தான் கர்த்தர் பார்த்துக்குவார். அப்படின்னா இளைப்பாருங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் இளைப்பாறுதலுக்குள்ள நடத்துறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 6ஆம் வசனத்தை வாசிங்க. போதும், போன வாரம் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆமானுக்கு ஒரு ஆசை, மொர்தெகாய் தன்னை வணங்கணும், மொர்தெகாய் தன்னை பணிந்து கொள்ளணும். அதுக்கு தான் எவ்வளவு திட்டம் போட்டு தூக்கு மரத்தெல்லாம் உண்டு பண்ணி ரெடியாக்கி வச்சுட்டு முற்றத்தில் வந்து நிற்கும் போது ஆமான் வந்து ராஜா கூப்பிடுறாரு. ஆமானே என்ன வேணும்னு கேட்டா இவன் நினைச்சிட்டு மொர்தெகாயை தூக்கி போட்டுறணும்னு கேட்கறதுக்கு வந்து நிற்கிறான். அவன் கேட்கறதுக்கு முன்னாடி ராஜா கேட்கிறாரு. யோசனை பண்ணி இதெல்லாம் இந்த புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். கர்த்தர் எப்படி தன்னுடைய பிள்ளைக்கு கர்த்தர் எப்படி கிரியை செய்தார்னு தெரியும். இதை உட்கார்ந்து வீட்டில் போய் பொறுமையா வாசிங்க. கர்த்தர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார்னு தெரியும். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இப்ப பாருங்க, தன்னை வணங்கணும்னு நினைத்தவனையே வாசிங்க. 10ஆம் வசனம். ராஜா ஆமானை நோக்கி என்னங்க சொன்னபடி செய். அது மட்டும் இல்ல, வாசிங்க. செய்யப்படும் என்றான். யார் சொன்னா? சொன்னது யாரு? ஆமா, யாரை சொல்ல வைக்கிறார் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா, கர்த்தர் நல்ல. தன்னை வணங்க வேண்டும் என்று நினைத்த இந்த ஆமானையே அவன் வாயிலேயே கர்த்தர் கனம் பண்ணுகிற மனுஷன் இவன் தான் என்று சத்துருவின் வாயிலேயே கர்த்தர் சொல்ல வைத்தார். ஹல்லேலூயா. நமக்கு முன்னாடி இருக்கிற சத்துருக்கள் வாயிலேயே நம்மை கனம் பண்ணும்படி கர்த்தர் சொல்ல வைப்பார். ஹல்லேலூயா. சத்துருவின் வாயிலேயே சொல்ல வைப்பாருங்க. தாவீதை கொல்லணும்னு நினைச்சு சவுல் துரத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே சவுல் தாவீதை பார்த்து சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்னங்க? நீ பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட. அந்த வார்த்தை நல்லா இருக்கு. யார் வாயில வருது? யார் வாயில? அதுதான் ரொம்ப முக்கியம். யார் வாயில வருது? நம்மளை பார்த்தா எப்போ கடிச்சு திங்கிற மாதிரி பார்க்கறாங்க பாருங்க, அவங்க வாயில வரும். நானும் பார்க்கறதை ஆராதிக்க போகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. சவுளுடைய வாயில வருது. தாவீதை பார்த்து எப்போ கொல்லலாம், பொணமாவா உயிரோடைய கொண்டு வாங்கன்னு சொன்ன இந்த சத்துருவாகிய சவுல் வாயில வருது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க என்னை பார்த்துட்டு, நீங்க என்னப்பா இயேசுநாதருடைய புள்ள, உங்களுக்கு கேட்கறதெல்லாம் அவர் கொடுப்பார், வாங்க வலிக்கு. ஆனா காலை எந்திரிச்ச உடனே அவங்க கண்ணை மூடி வேற எதையோ பார்ப்பாங்க. ஆனா அவங்க வாயில் என்ன வருது? நீங்க இயேசுநாதருடைய புள்ள, கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க. நான் சொன்னேன், அப்ப இந்த பக்கம் வந்துருங்க. நீங்க உடனே சொல்றேன், இந்த பக்கம் நீங்க வந்துருங்க, அந்த பக்கம் நீங்க நிக்காதீங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். ஆனால் பட்சிக்கிற இடத்திலிருந்து பட்சணமும் பலவான் இடத்திலிருந்து மதுரத்தையும் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க, பட்சிக்கிற இடத்திலிருந்து பட்சணத்தையும் பலவான் இடத்திலிருந்து மதுரத்தையும் கொடுக்கிற ஆண்டவர். நாம கெட்டு போகணுன்னு பார்த்தவங்க வாயில நம்மளை கனப்படுத்த வைப்பா. நம்ம அழிஞ்சு போகணுன்னு பார்த்தவங்க வாயில நம்மளை கனப்படுத்த வைப்பா. நம்ம ஒண்ணும் இல்லாம போகணும்னு பார்த்தவங்க வாயில நம்மளை கனப்படுத்த வைப்பா. இந்த குடும்பமே இருக்காதுன்னு சொன்னவங்க வாயில உங்க குடும்பத்தை கர்த்தர் வாழ வைக்கிறார்னு கர்த்தர் சொல்ல வைப்பா. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார் என்பதை அநேகர் கண்டு கொள்ளும்படியாக இந்த பட்டணத்துக்குள்ள, இந்த ஏரியாவில், உங்க வீட்டுக்குள்ள, உங்க எல்லைக்குள்ள, உங்க வீதிக்குள்ள தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் ஆராதிக்க தொடங்கும் பொழுது உங்களுக்கு விரோதமான ஜனங்கள் எழும்பி வந்து சொல்லுவார்கள், நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மேல 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 மேன்மேலும் 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 பலப்படுவாய்.
சவுல் சொல்கிறான் தாவீதை பார்த்து, என்னால் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாம் எங்களை ஓவர்டேக் பண்ணி ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னு. இல்லை 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 இல்லை, உங்களுக்குன்னு ஒரு புது இன்ஜினை செட் பண்ணி அவங்க கிட்ட இல்லாத ஸ்பீடை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. நான் 0ல் நிற்கிறேன், எல்லாம் 100ல் போனாங்க. இப்போ நான் 200ல் போயிட்டு இருக்கிறேன், அவங்க 100லேயே நிற்கிறாங்க. அவர் நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யார் நம்ம வண்டியை தள்ளுறதுன்னா பரிசுத்த தேவனாகிய கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. மேலே இருந்தவன் கீழே வந்து, கீழே இருந்தவன் மேலே போனான். ஆமென். தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், மேலே இருந்தவங்களை கீழே தள்ளி கீழே இருக்கிற நம்ம மேலே கொண்டு போகிறார். அல்லேலூயா. குதிரை மேலே இருந்தவன் கீழே நடக்கிறவனா மாறி சாதாரண நடந்து கொண்டு இருந்தவன் ராஜாவோட வண்டி. யாருடைய வண்டிங்க? ராஜாவுடைய வண்டி. போகிறவன் என்ன நினச்சிருப்பாங்க? ராஜா தான் வராரு. என்னங்க இவன் சொன்னாதான் தெரியும். ராஜா கனம் பண்ற மனுஷன் இவன் சொன்னாதான் தெரியும். சொல்றதுக்கு முன்னாடி ராஜா, ராஜா கனம் பண்ற மனுஷன் இவன் சொன்னாதான் தெரியும். சொல்றதுக்கு முன்னாடி ராஜா. வண்டி யாரும் முகத்தை பார்க்க மாட்டாங்க, கிரீட பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா சரண்டர் ஆயிடுவான். ஹல்லேலூயா. உன்னிடத்தில் மாத்திரம் தேவன் உண்டு என்று சொல்லி உன்னை பணிந்து கொள்ளுகிற நாட்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னிடத்துல மாத்திரம் தேவன் உண்டு. ஆமே. எனக்கு அப்படி ரொம்ப ஆசை. என் சத்துருக்கள் வந்து சொல்லணும், ஆண்டவரே உன்னை என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், உன்னை என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஹல்லேலூயா. மந்திரவாதி வந்து சொல்லணும், உங்களுக்கு தெரியாமலேயே நிறைய செய்வனை வச்சு பிசாசுகளை அனுப்புனாங்க, ஆனால் எல்லா குட்டி சாத்தம் திரும்பி திரும்பி எங்ககிட்ட தான் வருதுங்க. நீங்கள் சொல்கிற இயேசு பெரியவர். ஆமென் சொல்லுங்க. மந்திர புஸ்தகங்களையெல்லாம் கொண்டு வந்து பவுலின் நாட்களில் எரிச்சாங்களாம். உடனே எரிச்சிருப்பாங்களா? பவுல் போன பக்கம்லாம் விசிக்கிரவுட் பண்ணியிருப்பாங்க. பவுலுடைய பிரசங்கத்தை கெடுக்கிறதுக்கு பண்ணியிருப்பாங்க. பவுலுடைய ஊழியத்தை கெடுக்கிறதுக்கு பண்ணியிருப்பாங்க. பவுல் மேலே பலவிதமான ஆவியில் அனுப்பியிருப்பாங்க. எல்லாம் போயிட்டு, ஏய் பவுல்கிட்ட என்ன அனுப்பாதரா. ஹல்லேலூயா. மந்திரவாதிகளுக்கெல்லாம் தெரியுது. யோசிக்கிறாங்க, என்னப்பா பவுலை என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. பவுலுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அல்லது இந்த பட்டணத்துக்குள்ள சொல்லணும், பெரிய பெரிய மனிதர்கள் வந்து சொல்லணும், மகிமையின் கூடாரத்தில் நீங்கள் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் பெரியவர். உங்கள் வீட்டு எல்லைக்குள்ள வந்து சொல்லணும், நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர், நீங்கள் தொழுது கொள்ளுகிற ஜீவனுள்ள தேவன் பெரியவர். அந்த ஆலயத்துக்கு நான் வரேன், அந்த சபைக்கு நான் வரேன், அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்றேன். வைராக்கிய வல்லமை இன்றைக்கு உங்க மேல விழும். அந்த அபிஷேக தீ உங்க மேல விழும். நீங்க வீட்டில் ஜெபிக்க ஜெபிக்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இல்லவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க ஆராதிக்க ஒரு வல்லமை அங்கிருந்து புறப்படும். நீ முழங்கால் படியிட்டு இருக்கும் பொழுது பக்கத்து வீடுகளில் கர்த்தருடைய வல்லமை விழும். நீங்க துதிக்க தொடங்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அசைவு ஏற்பட ஆரம்பித்து விடும். கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. மூணாவது, அவன் தேசத்துக்காக தன் ஜனத்திற்காக அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்ததுனாலே இவ்வளவு பெரிய கணம். எப்படிப்பட்ட கணம் அடுத்த வாரம் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நல்ல கணத்தை வைத்திருக்கிறார், நல்ல உயர்வை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல மேன்மையை வைத்திருக்கிறார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மேலே இருந்தவனை கீழே தள்ளிட்டாரு, கீழே இருந்தவனை மேலே கொண்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. அதுதான் அந்த கான்செப்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டா. அதில் தான் அப்படி தான் ஆண்டவர் அதில் காமிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. எழுந்திருக்கலாம் இருக்கிற இடத்துல. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு ஜெபத்தி உங்கள் மேலே விழும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறான், இந்த சேரில் எடுத்துருங்க ஒரு 2 நிமிஷம். தேங்க்யூ டேடி. ரிபாலா ஷீக்கே ரக கட கட கடன்னு எடுங்க. கட 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 கடன்னு எடுத்துருங்க. தேங்க்யூ டேடி. ஆண்டவர் வாலிப தம்பிங்க சண்டே கிளாஸ் பசங்களை எடுத்து போடுங்கப்பா. தேங்க்யூ டேடி. ஷீக்கே ரபதுடுலியான் தரடா லபதுடு. ஒரு 10 நிமிஷம் முடிச்சிருவேன். ஜெபம் கேட்டீரையா. Thank you Jesus. ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. Rikala darala bashikara gadala rubadala dadala duduliyan taradala buduruduliyan. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, தள்ளாட விடவில்லையே.
தள்ளாட விடவில்லையே. பரிசுத்த ஆவியானவர் ஒரு வைராக்கியத்தை உங்களுக்குள்ள போடுவார். ஒரு ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இங்க எழும்பும். ஒரு வைராக்கியம் அந்த இடத்துல இறங்கும். கர்த்தருக்காக திறப்புல நிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவார். ஒரு வைராக்கியம், ஒரு அபிஷேகம் மேல இறங்கும். நீங்க ஜெபிக்கும் பொழுது, அப்போஸ்தலர்கள் ஜெபித்த பொழுது அந்த இடம் அசைந்தது. நான் ஒரு ஆள் நினைக்காதீங்க. பாகாலுடைய பாதத்தை முத்தம் செய்யாத 7000 முழங்கால்களை கர்த்தர் உங்களுக்கு துணையாய் வைத்திருக்கிறார். தேங்க்யூ டாடி. ஒரு வல்லமை இறங்க போகுது இந்த இடத்துல. ஒரு ஜெப தீ இறங்கும், ஜெப அக்கினி இறங்கும். தேங்க்யூ. ஒரு வைராக்கியம், ஆண்டவருக்காக வைராக்கியமா எழும்புவீங்க. இப்ப இறங்க அந்த வல்லமை. யாரு கண்ட்ரோல்லாம் பண்ண வேண்டாம். அந்த சேர் எடுத்துருங்க, பக்கத்துல இருக்கிற சேர் எடுத்து அதில் எடுத்துருங்க. எடுத்துருங்க. எப்ப என்ன நடக்குன்னு தெரியாது, எடுத்துருங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தள்ளாட விடவில்லையே. சொல்லுங்க, தள்ளாட விடவில்லையே. எல்லா கட்டுகள் அறுக்கப்படும். வெக்கமெல்லாம் படாதீங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன வெக்கம்? அதுதான் நம்ம தலையை உயர்த்த போகுது. அபிஷேகம் தான் நம்ம தலையை உயர்த்த போகுது. அபிஷேகம் தான் நம்ம தலையை உயர்த்த போகுது. சத்துரு விரோதமாய் சவால் விட பண்ண போறதே அபிஷேகம் தான். எப்பேற்பட்ட அந்தகார வல்லமைகளுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதற்கு அபிஷேகம் தேவை. இந்த தேசத்தை மீட்டெடுப்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தேவை. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. நிறைய பேரு கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, முட்டி அளவு இல்ல, நீச்சல் ஆழத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போறார். ஒரு மைட்டி பிரசன்ஸ் இறங்கி வரும். எல்லாரும் மேலேயும் அது இறங்கும். சொல்லிக்கொண்டு இருக்கும்போது அந்த வல்லமை, ஓ தேங்க்யூ டாடி, அது பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த அபிஷேகம், எஸ் ரைட் நவ, ஓ ரபல ஷிகரபா. நிறைய பேருக்கு மேல நீ ஆயத்தமானா கர்த்தர் உடனே ஊத்துற. நீ ஆயத்தமானா, நீ ஆயத்தமானா, நீ ஆயத்தமானா பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி right now. நான் சொல்றேன், அத ஒளிஞ்சிச்சு பாரு அங்கங்க. யார் வேடிக்கை பார்க்காத. நான் சொல்றேன், நான் ஆயத்தமானால், நீ ஆயத்தமானால், நீ ஆயத்தமானால் தேவ அக்கினி விழும். கர்த்தருடைய ஆவியானவர் நீ ஆயத்தமானால் ஏன் சேர்ந்து போய் வந்திருக்கிறார். இதோ ரெக்கைகளை கொடுக்கிறேன். இதோ உனக்கு மேலாக சிறகடிக்கிற ஒரு அக்கினி விழுகிறது. எழும்பி பிரகாசிக்க வைக்கிற அக்கினி விழுகிறது. எழும்பு. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் வல்லமை இந்த சபையில இப்ப விழும், இப்ப விழும், இப்ப விழும். கர்த்தருடைய ஆவியானவர் என் வல்லமையின் அக்கினியை நான் போடுவேன். இப்ப சொல்லிக்கொண்டு இருக்கும்போது அநேகருக்கு மேல அந்த வல்லமை நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த அக்கினி விழ தொடங்கி ரப்பா. நான் சொல்றேன், இயேசு ராஜாடா ரப்பா ரில் மாராஷிக் ஒவ்வொரு பிள்ளைங்க மேலேயும் அந்த வல்லமை நெருப்பு விழ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஜெபத்து, ஒரு ஜெப நெருப்பு, ஒரு அக்கினி உள்ள பற்றி எரிகிறது, பற்றி எரிகிறது, பற்றி எரிகிறது. ரைட் நவ. எஸ் 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 எஸ். விடாதே.